ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ ஆர்சிபி. நாம் அப்போவே சொன்னோம் ஹோம் வீட்டில் வந்து எலி வெளியில் புலி அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. அவையிலெல்லாம் ஜெயிச்சுட்டு வீட்டில் வந்து அடி வாங்கிட்டாங்க. இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஜிடி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிமே ஆர்சிபி மேட்ச் நடக்கும்போது நீங்க உங்க ப்ரெடிக்ஷனை சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நான் உங்களை கேட்கவும் போறது கிடையாது. சரியா? அதுல வேற அந்த இதை வேற சொன்னீங்க, வெளியில புலி வீட்டுல எலின்னு. அதனால வியூவர்ஸ் எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. ஆர்சிபி போது இனிமே நான் அவரை கேட்க போறது இல்லை. அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்ப என்ன சொன்னோம்? இங்கேயும் சரி, மும்பையிலையும் சரி, பவர் பிளேல அவசரப்படக்கூடாது. 6 ஓவர்ல 45 ஃபார் 1 செட்டிங் ஃபேஸ். 7 to 10 செட்டிங் ஃபேஸ். 10 ஓவர்ல 80. என்ன சொன்ன? 11 ஓவர்ல நீங்க எவ்வளவு அடிக்கிறீங்களோ 2 விக்கெட் போச்சுன்னா யூ வில் டபுள் த ஸ்கோர். நீ 11 ஓவர்ல நீ 4 விக்கெட் கொடுத்தீங்கன்னா எப்படியா நீ இது பண்ண முடியும்? இன்னொன்னு என்னன்னா, பியூட்டிஃபுல்லா பிச்சு ஹோம் அட்வான்டேஜுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பிச்சு. இட் இஸ் நாட் அ பேட்டிங் பாரடைஸ். இட்ஸ் நாட் அ பேட்டிங் பாரடைஸ் பை எனி மீன்ஸ். தேர் வாஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் bowlers, அதுல சந்தேகமே கிடையாது. இன்னொரு, அது ஹார்ஷா இருக்கும் சொன்னா. ஸ்பின் இப்ப 2 வின் ஃபேக்டர் சொன்னோம். ஓகே, 12ல இருந்து 20 வரைக்கும் எந்த டீம் டபுள் பண்றாங்களோ ஸ்கோரை, ஸ்பின் எக்கானமி என்னங்கும் போது ஒரு தப்பா ரசிக்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அதை பெருசா நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், குருணால் பாண்டியா இஸ் நாட் someone who is going to pick up wickets. He picked up wickets in Kolkata, which is a good thing for you to happen. You expect him to run through the side. I'm sorry, he won't. ரெண்டாவது லியம் லிவிங்ஸ்டன் இட்ஸ் அ ஃபில்லிங் ஸ்பின்னர். இது எனக்கு சுயாஷ் சர்மா ஆடி இருக்கணும். சுயாஷ் சர்மா ஆடி இருந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னா சொல்ல மாட்டேன். என்னோட அல்கோரிதம் படி தட் இஸ் வாட் ஐ ட்வீட்டட். தே ஹவ் 11 ரன் ஷாட். அதுல சந்தேகமே கிடையாது. இன்னொன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 3 இந்த காம்படிஷன். அந்த 13 ஓவர்ல 110க்கு 1 செட் பண்ற ஒரே டீம் குஜராத் டைட்டன்ஸ் தான். அப்படிங்கும் போது இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கெட் த ஸ்கோர் விச் இஸ் லெஸ் from the average winning score in a place where it is going to be easy, it is not going to work at all. இப்போ இவங்க பாருங்க, 38 ஃபார் 3 பவர் பிளேல 10 ஓவர் முடியும் போது 73 ஃபார் 4, 11 ஓவர் முடியும் போது 80 ஃபார் 4. 80 ஃபார் 4ல இருந்து என்ன பண்ணாங்க? they doubled it. they scored 89 runs in the last 9 overs. Imagine them having 2 or 3 wickets more in that phase. that is what exactly is needed. இங்க பாக்குறீங்க 200 வேணும் 200 கண்டபடி அடிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. லிவிங்ஸ்டோன் ரொம்ப ட்ரை பண்ணார் அவுட் பண்றதுக்கு. அவங்க கொஞ்சம் நல்ல பசங்க, அந்த ஜிடி பசங்க. எல்லாருமே தங்கமான பசங்க. ஒரு கேட்ச 3 கேட்ச விட்டாங்க, ஒரு ஸ்டெம்பிங்க விட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அவங்க. பட்லர் பாருங்க, அவர் நாட்டுக்காரங்களுக்குலாம் விடுறாரு. சால்ட்டுக்கு லிவிங்ஸ்டனுக்குலாம் கேட்ச் விடுறாரு. பார்த்து பார்த்து ஸ்டம்பிங் மாத்தி விடுறாரு லிவிங்ஸ்டனுக்கு. மாத்தி மாத்தி விட்டாங்க. இல்லைன்னா 140க்கு காலி ஆயிருப்பாங்க அவங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்க என்ன அழகா ஃபேஸ் பண்ணாங்க பாருங்க. 45 ஃபார் 1 சொன்னோம், 42 ஃபார் 1 பவர் பிளேல. 10 ஓவர்ல உங்களுக்கு என்ன சொன்னோம்? 80 ஃபார் 2 சொன்னோம், 82 ஃபார் 1. 15 ஓவர் முடியும் போது 135 ஃபார் 4 சொன்னோம், 134 ஃபார் 2. என்ன அழகா ஃபேஸ் அவுட் பண்ண முடியுது. நோ சான்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு லூஸ். இப்ப பாருங்க, வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? இவங்க 89 ஃபார் 4 9 ஓவர்ல. அவங்க 11 ஓவர்ல உங்களுக்கு 88 இருந்தாங்க. 82 ஃபார் 1 in 6.5 overs. 6.12 an over. They've doubled it more than that because they got 3 more wickets in hand compared to RCB. 8 ஓவர்ல 76 ஃபார் 2 குஜராத் டைட்டன்ஸ். உங்களுக்கு 9.4 an over கொடுத்துருக்காங்க. 4 ஓவர்ல 46, 11.5 an over. க்ளோஸ். as simple as that. எந்த டீம் கண்டிஷன்ஸை கரெக்டா புரிஞ்சுட்டு அந்த 2 வின் ஃபேக்டரை அடிக்கிறாங்களோ அவங்க தோக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பொந்த ஒண்ணு கச்ச கண்ணா பின்னாடி. அது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ரஜத் பட்டிதா தான், வேற யாருமே கிடையாது. அப்படியே எல்லாரும். அக்ராஸ் இப்படி சுத்துறாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க உள்ள வரும்போது ஒரு 70 ஃபார் 1 6.4 overs, இல்ல 70 ஃபார் 2 6.4 overs மொமெண்டம் இருக்கு. சரி, ஒரு அடிச்சா முதலே ஒரு புல் ஷாட் ஒன்று அடிச்சாரு, அதுவே டீப் ஸ்கோர்ல போயிருக்கணும், கேரி ஆகல. விட்டு கண்ணாப்பு நான் எல்லா பாலையும் சுத்துறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப. லிவிங்ஸ்டன் அந்த லட்டு கேட்ச் விட்டாரு ராகுல் தவாட்டியா, அதை பிடிச்சிருந்தானே அவங்களுக்கு. அவரும்
அவருக்கு அதுக்கப்புறம் ரஷீத் கான் வந்து ரொம்ப சுமாரா போட்டார், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அவர் பேட்லயே போட்டு போட்டு ஒரு சிக்ஸ் கொடுத்தாரு. இந்த சாய் கிஷோர் வாஸ் எக்ஸப்ஷனல். என்ன அழகா ட்ரெஜெக்டரி வேரி பண்ணி போட்டாரு. ரஷீத் கான் போன வருஷத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அந்த சேஞ்ச் ஆக்ஷன் வந்ததுல இருந்து ரஷீத் கான் இஸ் நாட் த சேம் ரஷீத் கான் அப்படின்னு. ஹேட் ரஷீத் கான் டெலிவர்ட் in tandem with Sai Kishore, it would have been really, really difficult. Sai Kishore is absolutely top class. டிஎஸ்பி சார் பியூட்டிஃபுல்லா போட்டார், செம்ம லென்ஸ் அடிச்சாரு. அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. 170 யூ ஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் இயர். ஆர்சிபி மேட் ரியல் பிஸ்ட் அவுட் ஆஃப் இட். மூணு பேரும் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. யாஷ் தயால், ஹேசல்வுட், அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார். அவங்க பிளான்ஸ் வர் வெரி கிளியர். 6 ஓவர்ல நான் விக்கெட் கொடுக்க கூடாது, 6 ஓவர் அந்த பால் சாஃப்ட் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஸ்பின்னு கிடையாது, வச்சு வெதுப்பிடலான்னு. அண்ட் தி டார்கெட்டட் தி யங் ரசிக்ஸ் எல்லாம். தி டோன்ட் ஹவ் ஸ்பின்னர்ஸ் டு கெட் இன் டு தி கேம். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள் ஆன் தட் பாட்டம் லைன். இவங்களுக்கு ஸ்பின் இல்லைங்கும் போது, இஃப் தே ஆர் ஷார்ட் பை ஃபியூ ரன்ஸ், தே ஆர் நாட் கோயிங் டு வின் வாட்ஸ் எவர். தே டிடன்ட் பிளே பேட்லி, தேர் அப்ளிகேஷன் வாஸ் பேட். எல்லா பாலையும் அடிக்க போகாதீங்க, இந்த பிச்சை ரீட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். எல்லாருமே அதே தான் சொல்றீங்க, திஸ் பிச் இஸ் நெவர் கோயிங் டு பி 200. சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இந்த பிச்சு வந்துட்டு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் இஸ் 10 ரன்ஸ் லெஸ் பிகாஸ் கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ். எனக்கு ஒரு ஜோனாஸ்பர்க் ஃபீலிங் வந்தது, சீம் மூவ்மெண்ட் இருந்துனே இருந்தது. அதனாலதான் அவங்க என்ன ஆயிட்டாங்க, டெம்ப்ட் ஆயிட்டு சரி ரசிக் சலாம் ஆடி லேண்ட் பண்ணாங்க. ஐ ஒன்ட் ரியலி கிரிட்டிசைஸ் ஆன் தட். உங்களுக்கு ஸ்பின் ஸ்ட்ரென்த்தே இல்ல அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த பேட். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு கெட் க்ளோசர் டு த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் which you fail. You got absolutely no chance. திருப்பியும் சொல்றேன், இந்த டீம் குஜராத் டைட்டன்ஸ் பார்க்கறதுக்கு பயமா இல்ல, யூட்டிலிட்டி டீம். தேர் கோயிங் டு சர்ப்ரைஸ் மெனி டீம்ஸ். தைரியமா 2 ஃபாரினர் உள்ள இறக்கி இம்பாக்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா. ககிசோராபாத புல்ட் அவுட் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸ் கவலையே பண்ணல பாருங்க. they would have been tempted to drop ஷாருக் கான் and get Glenn Phillips in. என்னன்னு தெரியுமா பீடா? என்ன பர்சனல் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் எத்தனை மேட்ச் மிஸ் பண்ண போறாரு அது மாதிரி ஏதாவது தெரியுமா? என் பையன் தானே, இன்னைக்கு நைட்டு கேட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல என்ன இருக்கு, என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டா சொல்லிட போறாரு. ஐ டோன்ட் சி எனிதிங் ரியலி அலார்மிங். என்னன்னு தெரியல, ஒருவேளை சில சமயம் ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து லைஃப்ல தட் வில் ஹர்ட் யூ வெரி பேட்லி. யூ won't be in a state of mind to play a cricket match which has to be respected. If it is a personal reason, it have flown back to South Africa. I don't see any news of him flying back. Just missing one game. Something might have affected him. மெசேஜ் பண்ணி கேட்டுருவேன், என்ன தம்பி, என்ன கண்ணா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஐ டோன்ட் சி எனிதிங் அலார்மிங். என்ன பியூட்டிஃபுல் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸா இருக்கட்டும். தட் இஸ் வை ரேட் ஆஷிஷ் நேரா எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி. முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன வருஷம் வந்து ஹர்திக் பாண்டியா இழந்தாரு, ஷமி வந்து இன்ஜுரியில போயிட்டாரு, இந்த பக்கம் ஒரு டீம் இது பண்ணாரு. அந்த சாய் சுதர்ஷனை பார்த்தா சார் எனக்கு வந்து அந்த மைக்கேல் பேவன் பாக்குற மாதிரியே இருக்கு. அவருக்கு எப்படி ரன் அடிக்கிறது என்ன அழகா அவர் அப்படி கொடுத்துட்டு விக்கெட் கொடுத்துட்டு போனதா வெரி சர்ப்ரைசிங். தட் இஸ் நாட் சாய் சுதர்ஷன் யூ நார்மலி சி. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாரு. என்னமோ ஒரு அட்ரினாலின் ரஷ் அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடிட்டாரு. நான் 9 விக்கெட்ஸ் விக்டரி அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் ஒன்ஸ் 6 overs இஸ் கான், ஆர்சிபி டசன்ட் ஹேவ் த கூட்ஸ் டு கெட் பேக். பட் வாட் எவர் இட் இஸ், தே ஹாவ் டு பேட் சென்சிபிளி. தே ஹாவ் டு ரியலி, நீங்க சொன்ன அந்த வீட்டுல எலின்றதை அவங்க மாத்தணும்னா தே ஹாவ் டு சேஞ்ச் தேர் அப்ரோச். அந்த அப்ரோச் அவங்க சேஞ்ச் பண்ணலன்னா எல்லா டீமும் அந்த தப்பு தான் பண்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, மாதிரி நீ கண்டிஷன்ஸை பார்க்காத, உன் ஸ்ட்ரென்த்துக்கு ஆடு, உன் ஸ்ட்ரென்த்துக்குலாம் ஆடவே முடியாது. கிரிக்கெட் தெரியாதவன் தான் அந்த மாதிரி சொல்லுவான். கண்டிஷன்ஸ் இஸ் ஆர் கிங். இந்த பிச்சை பாக்குற இதுதான் இருக்கு, ஓ சீம் மூவ்மெண்ட் இருக்கு, ஹார்டா இருக்கு பிச்சு, இவ்வளவுதான் பால் ஸ்கோர், இது இப்படிதான் அடிக்கணும், ஓகே அந்த 6 ஓவர் இப்படி ஆடணும், அந்த பிளானிங் இல்ல அப்படின்னா யூ காட் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் வாட்ஸ் எவர். கண்டிஷன்ஸ் ஆர் கிங். அதை வந்துட்டு அவங்க பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வெல் பிளேட் குஜராத் டைட்டன்ஸ். ஓகே, பட் இந்த 2 ஃபாரினர்ஸோட போனது ஓகேவா உங்களுக்கு? நான் ஆனஸ்டா சொல்றேன் சார், விராட் கோட்ஸே ஆடி இருக்கலாமே ஈஸியா அவங்க. ஜிரால் குட்ஸியவா ஆடி இருக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஸ்வாப். நான் அந்த டீம்ல இருந்திருந்தேன்னா அவ்வளோ டெம்ப்டட் டு பிரிங் இன் கிளென் பிலிப்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் ம். பேட்டிங் கொஞ்சம் இதுவா இருக்கு, நீங்க கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வாங்க, ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் சொல்லியிருப்பேன். பட் அவர் தைரியமா வந்து தேர் பேக்கிங் ஷாருக் கான். ஐ ஆல்சோ ரேட் ஷாருக் கான், ஐ லைக் ஷாருக் கான், இஸ் அ ஸ்ட்ராங் கேரக்டர். பரவாயில்ல. அர்ஷத் கான் யோசிச்சு பாருங்க, திருப்பியும் நீங்க அர்ஷத் கானுக்கு சான்ஸ் கொடுத்து 2 கேட்ச் விட்டு சரியா அந்த அளவுக்கு சரியா போடல, அதுக்கப்புறம் அவர் வந்து விராட் கோலி எடுக்கிறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஷிஷ் நேரா. ஒரு கோச்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோச்னா ஒரு அப்பாவா இருக்கணும் பிளேயர்ஸுக்கு. யூ ஷுட் கெட் தட் கான்ஃபிடன்ஸ் டு புட் யுவர் ஹேண்ட்ஸ் அரௌண்ட் த ஷோல்டர் டு சே வாடா செல்லம் பரவாயில்ல அடுத்த மேட்ச் பாத்துக்கலான்னு. அவர் வந்து ஒரு டெல்லிங் ப்ளோ கொடுத்தாருங்க கோலி அவுட் பண்ணது, எவ்வளவு பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆஷிஷ் நேரா. தே ஆர் வெரி கிளியர் ஆன் தர் ஸ்ட்ராட்டஜிஸ், தேர் வின்னிங் பேசஸ்.
This is going to be one hell of a dangerous team to watch out, even though they don't have superstars, which we warned in our preview. கரெக்ட். ஓகே, இப்போ ஆனால் டாஸ் ஒரு பெரிய இதுதானே பிடா. இதே இது ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சிருந்தா அவனும் போலிங் போட்டிருப்பாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹேண்டிகேப்னே சொல்லலாம் இந்த வென்யூல. இங்க பாருங்க, ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி பவுல் பண்ணியிருந்தாலும், இஃப் யூ எவர் திங்க் தட் குஜராத் டைட்டன்ஸ் இஸ் கோயிங் டு பிளே அண்ட் ஸ்லாக் ரைட் ஃப்ரம் பால் ஒன், ஐ பெக் டு டிஃபர். எனக்கு சுப்மான் கில் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆனதே ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஒரு டவரிங் சிக்ஸ் ஒன்று அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லாக் பண்ணி அவுட் ஆனாரு. தட் நாட் த சுப்மான் கில் யூ நார்மலி யூஸ் டு சி இந்த ஃபர்ஸ்ட் 4 overs. அவர் எடுத்துட்டு போவாரு. அதே மாதிரி உங்களுக்கு பட்லர் பாருங்க, சேஞ்ச் இஸ் அப்ரோச். அவர் நல்லா செட்டில் ஆயிட்டு அவங்க ஷோல்டர்ஸ் டிராப் ஆன உடனே தான் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ப்ராப்பரா டிஃபென்ஸ் ஆனாரு. குருணால் பாண்டியா எல்லாம் கொஞ்சம் கூட அவசரமே படாம அப்படியே லாங் ஆஃப்ல பில்க் பண்ணி சிங்கிள்ஸ் ஆடிட்டே இருந்தாரு. தே ஆர் பிளேயிங் வித் அ பிளான் ஆஃப் 13 overs 110 and not to give more burden to their பினிஷர்ஸ். இனி பாருங்க, ஷர்பேன் ரதர்ஃபோர்டுக்கு அப்புறம் இன்னைக்கு யார் இருக்காங்க பேட்டிங்க? ராகுல் தெவாட்டியா, ஷாருக் கான், அதுக்கப்புறம் அர்ஷத் கான், ரஷித் கான். பெரிய பேட்டிங் லைனப்லாம் கிடையாது இது. They want to finish the job with the top three. The top three has to take responsibility and they are doing it without any ego whatsoever. சாய் சுதர்ஷன் வந்து ஆக்சிலேட் பண்ணார். பட்லர் என்ன அழகா செகண்ட் ஃபீல்டில் ஆனா பாருங்க. அது தாங்க உங்களுக்கு டீமுக்கு எப்படி ஆடுறது, இந்த டீமுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி எப்படி போறதுன்றது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அடாப்டிங் டு த ரோல்ஸ் வாட் யூ காட். இப்போ அவ்வளோ பெரிய பிளேயர் ஜோஸ் பட்லர் அவர் நம்பர் 3 இருக்கிறாங்க. some people might get upset. என்ன நீ நம்பர் 3 ஆட சொல்றீங்க? தங்கமான மனுஷன் தான் சொன்னேனே T10ல. எங்க வேணாலும் இறக்குப்பா, என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன். தட் இஸ் a kind of a person ஜோஸ் பட்லர் இஸ். they are really gifted to having like that. இருந்தாலும் இந்த பேட்டிங் வந்து வீக்கா இருந்தாலும் the top three is really doing the job and the bowlers are bowled brilliantly. இந்த லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் பிரசித் கிருஷ்ணா ரன் கொடுத்துட்டாரு ஒழிய யாரையுமே நீங்க சிங்கிள் அவுட் பண்ணவே முடியாது. இப்ப ரஷீத் கான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowlers in T20 cricket is the one who have bleeded runs போது it is a positive sign for them. There is nothing to feel negative about it. They only progress further strong and strong as the tournament progresses. ஓகே, இப்போ நான் ஆர்சிபியில் இன்னொரு கேப் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கல் அட் நம்பர் 3. அதிங்க ஒரு மேட்ச் அடிச்சார் சிஎஸ்கேவோட ஒரு 20 ரன் வாட்டவர். அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 ரன் 12 பால்ஸ்ல ஏதோ ஒன்று கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் அடிக்கல 3 மேட்ச்ல. யூ திங்க் தே ஷுட் கண்டினியூ தட்? இப்போ 3 மேட்ச்ல வந்து ஒரு ராகுல் திரிபாத்தி வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மேட்ச் 20 அடிச்சார் போன மேட்ச், 2 மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு. அதனால இப்போ யூ யூ சி த கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் சம்படி லைக் ராகுல் திரிபாதி இஸ் கெட்டிங். படிக்கல் வந்து ஐ டோன்ட் சீம் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் ஒன்றும் பார்க்கல இந்த டீம்ல இந்த செட்டப்பில். வேற உங்களுக்கு இந்த சிக்காராலாம் இருக்காரு, இன்னும் வேற உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் தே ஷுட் கீப் கோயிங் வித் படிக்கல்? பயங்கரமா அடிப்பார் இந்த ஸ்வஸ்திக் சிக்காரா. இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் டேஞ்சரஸ் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால். அந்த அனிகித் வர்மா அடிக்கிற மாதிரி அடிப்பார் எல்லா பாலையும். ஸோ இப்ப இப்ப ஒரு சிலர்லாம் எப்படின்னா கிரிட்டிசிசம்ங்கிறது தட் இஸ் ரிட்டர்ன் ஃபார் ஒன்லி ஃபியூ பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப ராகுல், இப்ப நீங்க வந்துட்டு இப்ப இவர் தேவதத் படிக்கலை பத்தி நீங்க சொல்றீங்க. பட் ராகுல் திரிபாட்டியை வச்சு செஞ்சிட்டாங்க. ரஷீத் கான் என்ன பண்ணியிருக்காரு இந்த போன மேட்ச் இந்த மேட்ச் ஒன்று சொல்லட்டுமா நான் அனாலிசிஸ்? அவர் எடுத்தது இது வரைக்கும் பிரியன் ஷாரியான்ற ஒரே ஒரு விக்கெட் தான், அந்த புள்ள பூச்சி விக்கெட் ஒன்று மட்டும். ஓகே, இப்ப இந்த ஓவர்ல 4 ஓவர்ல 54. பட் இஸ் சூப்பர் ஸ்டார். நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். 4 ஓவர்ல 54, 4 ஓவர்ல 48. பட் என்ன கொப்பரையில போட்டு வறுக்கிற எப்ப ஸ்பின்னர் யாரு? ரவிச்சந்திரன் அஸ்வின். அதனால ஒரு சில பிளேயர்ஸ்லாம் அக்ரீட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹஸ் பீன் எக்ஸ்பென்சிவ் இன் பவர் பிளே. பட் 7 overs 50 runs and 2 wickets in middle overs compensate that. ஆனா அதை பத்தி இப்ப ரஷீத் கான் ரன் கொடுத்த பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ரஷீத் கான் இஸ் ஆல் டைம் கிரேட் இருப்பாங்க. ஆனா அஸ்வின் ஆல் டைம் கிரேட் இல்ல. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு தட் இஸ் வாட் இட் இஸ். ஐம் நாட் சப்போர்ட்டிங் ராகுல் திரிபாட்டி இயர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்றேன் நானு. இப்ப வந்து லியம் லிவிங்ஸ்டோன் வந்து இன்னைக்கு ஒரு 50 அடிச்சாரு. அந்த ஃபர்ஸ்ட் லட்டு கேட்ச் ராகுல் திரிபாட்டி பிடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கும் ஃபெயிலியர். தட் இஸ் ஹவ் கிரிக்கெட் கோஸ் உங்களுக்கு. இப்ப தேவதத் படிக்கல் போன மேட்ச். பட் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல. நமக்கு நம்ம சொல்றத சொல்றோம், அவங்களும் தேர் ஃபேர். அவங்க அவங்க தே ஹேவ் ஃபேர் பாயிண்ட், தே கேன் கோ ஹெட். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, லிவிங்ஸ்டன் டெட் ஸ்டோன்லாம் நம்ம சொல்லி சிரிக்கிறோம் இல்லையா, அது ஒரு கிரிட்டிசிசம் தானே. அது எவ்வளவு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். தெர் இஸ் சம்திங் கால்ட் இயர்ஸ் டுகெதர். இன்னைக்கு அந்த கேட்சை பிடிச்சதால ஃபெயிலா இருப்பாரு. பட் எத்தனை கேட்ச் விட்டாங்க, எத்தனை ஸ்டம்பிங் விட்டாங்க. he desperately tried his way out unfortunately. ஓகே, அதனால வந்து இன்னொன்னு நம்ம வியூவர்ஸ் வந்துட்டு வந்து என்டர்டைன் பண்ணணும்ன்றதுனால இதுவா சொல்றமே ஒழிய அதெல்லாம் ஓகே பீடா, நம்ம சொல்றது கரெக்ட் தான். வியூவர்ஸ் சொல்றது அவங்களோட கமெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, லெட் தம் எக்ஸ்பிரஸ், அவ்வளவுதான்.
இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மேக்ஸ்வெலும் சரி லியம் லிவிங்ஸ்டனும் சரி, ஐ would still say that they are match winners. They are match winners. Anyone is saying that they are not match winners, I'm sorry, it is my opinion. I'll stick on to that. Maxwell and Livingston are match winners. But are they really playing to their potential? The answer is no. அன்பார்ச்சுனேட்லி லிவிங்ஸ்டன்லாம் இன்னைக்கு 39 பால் 50 ரன் அடிக்கிற, 39 பால் அவர் ஆடினா எவ்வளவு அடிப்பார் தெரியுமா? 80 அடிப்பாரு. மேபி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் சுச்சுவேஷன் கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி ஆடினாரு. சுச்சுவேஷன் கஷ்டமா இருந்ததுன்னா கரெக்டா டிஃபென்ஸ் ஆடி பட்லர் மாதிரி ஒண்ணா எடுத்துன்னு போனா ரைட்டு. அடிச்சு அடிச்சு கேட்ச விட்டாங்க. டு பி வெரி ஆனது, அந்த சுச்சுவேஷன்ல தூக்கி அடிச்சு சாய் கிஷோருக்கு இட் would have been 80 for 5, it would have been closed doors. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில பிளேயர் தேவ் அச்சீவ்டு. ராகுல் திரிபாட்டியும் பாத்தீங்கன்னா இப்ப அன்பார்ச்சுனேட்லி போன வருஷம் எஸ்ஆர்எச்ல வெளில உட்காந்துட்டாரு. அது தீபக் கூடவும் அதே தான், வெளில உட்காந்து ஒரு சீசன் நீங்க வெளியில உட்காந்துட்டு அதுக்கப்புறம் when you are getting a chances, உங்க மைண்ட் செட் will be completely different, very difficult to get back from where you are. அப்படிங்கும் போது இப்ப 20 ரன் அடிச்சாரு இங்க தேவதத் படிக்கல், தென் தே பேக் டீம் ஃபார் திஸ் கேம். ராகுல் திரிபாட்டி போன மேட்ச் 25 அடிச்சிருக்காரு. ஈவன் தோ he didn't look convincing, that 25 would have given him confidence. You don't know, உங்களுக்கு தெரியாது, அந்த 25 ஒரு கான்பிடன்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே, ஃபைனலி நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஒரு சில பேட்ஸ்மேன் ஸ்கிராச்சியா ஒரு 30 40 ரன் அடிச்சாலும் இன்னைக்கு எனக்கு ரன் வந்துச்சுன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல he might do well, he might not do well, but as far as the player is concerned, this is the confidence he want rather than scoring duck 3 5 ஒரு 25 ஒரு புல்டு ஷாட் ஆஃப் ஜாஃப்ரா ஆர்ச்சர். ஓ ஐம் கெட்டிங் இன் டு மை குரூவ், அந்த ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்கு வரலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, தட் இஸ் வாட் இட் இஸ். இப்ப படிக்கல் வந்துட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். போன மேட்ச் வந்து ஒரு ஒரு பிளேயரை காமிச்சாரு, இந்த மேட்ச் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அதனால தான் படிக்கல நான் மென்ஷனே பண்ணல. ரஜத் பட்டிதார் இஸ் மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் டிஸ்மிசல் ஃபார் மீ. அந்த சுச்சுவேஷன் ரஜத் பட்டிதார் மாதிரி ஒருத்தர் லியம் லிவிங்ஸ்டனோட ஆடி இருந்தாருன்னா இன்னும் ஒரு 20 ரன் வந்திருக்கும். ஸ்டோரி would have been different because குஜராத் didn't start briskly. 6 ஓவர் 42 தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வச்சு பிடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் க்ளோஸ் அப் ஆயிருக்கும். But they're short by the average winning score here. They got no chance whatsoever at all. Rashid Khan is all-time great என்ன பொறுத்த வரைக்கும். Yes, he has been expensive last game. Yes, he has been expensive this game. இப்ப இன்னும் 3 மேட்ச் 4 ஓவர்ல ஒரு 55 ரன் கொடுத்தாலும் நான் அவரை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன். 6வது மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு எனக்கு. ஐ நோ வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். எஸ், இஸ் கோயிங் த்ரூ எ லோ patch right now, but that doesn't mean you have got to write off a player of Rashid Khan's caliber. He has proved it in every global leagues in the world. He has proved it for Afghanistan. He is one of the greatest goat அவரு. நான் என்ன சொல்றேன்னா, don't write off people just like that. Give them a chance. Give them more chance to see what they can do. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, I would rather say இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ராகுல் திரிபாட்டிக்கு. மேபி the 25 would have made some kind of a confidence in his mind ன்றது தான் நான் சொல்லி பார்ப்பேன் ஒழிய. பட் ஃபைனலி that is not in our hands and we are also not decision makers. நான் எப்படின்னா, ஒரு troll is different, attacking a player is different. I will never attack a player. I will troll a player to make viewers laugh, but I will never attack a player. அவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன் லிவிங்ஸ்டன், அந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். அவரோட இவ்வளவு நல்ல பிளேயர் அவரோட பொட்டன்ஷியலை காட்ட மாட்டேன்றாரேன்ற வருத்தத்தில் தான் நான் சொல்லுவேன் ஒழிய, இட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ டாக்கிங் அபவுட் அ பிளேயர். ஷார்துல் தாக்கூரை பத்தி எவ்வளவு பேர் ரொம்ப கேவலமா பேசுனாங்க. அன்சோல்ட போயிட்டு எப்படி வந்து ஒரு கேரக்டர் கம்பேர் பண்ணுங்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டூ வெல் ஆன் த ஃபீல்டு. அதான் சொல்றேன், இப்ப ஆர்சிபி என்ன பாத்தீங்கன்னா பெருசா ஸ்ட்ராட்டஜிக்கல் எல்லாம் எதுவும் பண்ணல. தேர் அப்ளிகேஷன் வாஸ் பேட் பிகாஸ் தேர் ட்ரைங் டூ ஹார்ட். 2 மேட்ச் பயங்கரமா ஜெயிச்சுட்டாங்க, வச்சு நெசிக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. Now they will tone down their approach. Will see what it is expected. If they can get to the average winning score, the bowling unit, what they got, 3 potent fast bowlers, they can win a game. And that's fine. But credit has to be given to GT. They outplayed RCB with the bat, with the ball. In the field, நான் சொல்ல மாட்டேன், நிறைய கேட்சஸ் விட்டாங்க. Bat and ball, they thoroughly dominated. GT deserved to win. சூப்பர். அதே மாதிரி வியூவர்ஸ் ஸ்பீடாக தான் சொல்றாரு. எல்லாருக்கும் அவங்க கருத்துக்கள் சொல்ல உரிமை இருக்கு. தாராளமாக உங்க கருத்துக்கள் சொல்லுங்க, ஃபன் பண்ணுங்க, ட்ரால் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் மற்றவர்கள் மனதை புண்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறது அவர் மட்டும் இல்லை, நானும் அதான் சொல்லுவேன். யூ ஹாவ் யுவர் ஒப்பீனியன்ஸ், யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பிரஸ் இட். யூ கேன் சி த ஃபன்னி சைட் ஆஃப் திங்ஸ், லைட்டர் சைட் ஆஃப் திங்ஸ், அண்ட் யூ கேன் ஹாவ் குட் டைம். பட் தென் மற்றவங்கள அந்த லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. அதை நீங்கள் இட்ஸ் அப் டு எவ்ரிபடி டு see to that. ஸோ அதுதான். ஸோ ஸ்பீடாக இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி வந்து விட்டுட்டாங்க. இனிமேல் ஜெயிப்பாங்களான்னு பார்ப்போம் ஹோமில். ஜிடிக்கு வந்து தே ஆர் ஐ திங்க் ஆன் ட்ராக் இன் ரைட் வே இந்த டோர்னமெண்ட். ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸ் சொன்னீங்கன்னா we can க்ளோஸ். இந்த ஃபர்ஸ்ட் மேட்சே 12 ரன்ல தான் வந்துட்டு 11 ரன்ல தான் பஞ்சாப் கிங்ஸ் ஹை ஸ்கோரிங் மேட்ச் தோத்தாங்க, விச் தேவர் இன் கண்ட்ரோல் ஆஃப்டர் 15 ஓவர்ஸ். இதே பேர் தான் உள்ள இருந்தது, ஜாஸ் பட்லரும் ஷெர்பேன் ரதர்ஃபோர்டும். எஸ்,
There were 68 runs needed. The way they are shaping it, look like they're going to kill the Jason. நானும் ட்வீட் போட்டேன் தேர் கோயிங் டு வின் பிட்வீன் 1 to 3 balls ஸ்பேர்னு. அந்த ட்வீட்டும் தப்பா போச்சு, காட் இட் ராங். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. தே ஆர் அ ஒர்க் ஹார்ஸ் டீம். ஐம் டெல்லிங் யூ, தே ஹேவ் டு பிளே வெரி பேட்லி டு நாட் புஷ் தெம் ஃபார் அ கேஸ் இந்த பிளே ஆஃப்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தே ஆர் அ வெரி குட் டீம், கோச் பை அ வெரி குட் கோச் ஆஷிஷ் நேரா. ஆர்சிபி ஹஸ் காட் நத்திங் டு லூஸ். இப்போ உங்களுக்கு உங்க பாடம் நீங்க 9வது மேட்ச் கத்துக்கிறதுக்கும் பாடம் 3வது மேட்ச் கத்துக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 8ல் 7 தோத்துட்டு தே மேட் அ கம்பேக். லாஸ்ட் டைம் நீங்க அவங்க எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது தெர் இஸ் நத்திங் டு லூஸ் அவுட் ஃபார் ஆர்சிபி. பட் தே ஹேவ் டு மேக் ஷூர் டீம்ஸ் ஹாஸ் டு கான்கோயர் ஹோம். நீங்க ஹோம கான்கோயர் பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்கு உங்களுக்கு? ஐம் ஷூர் தட் தே வில் ரியலைஸ் இட். நெக்ஸ்ட் கேம் தே ஆர் கோயிங் டு பிளே இன் வான்கடே அண்ட் தென் தே வில் கம் பேக் அட் ஹோம். லெட் அஸ் see how it goes. Then again we will come back and then entertain you for yet another preview that is going to be between the defending champions Kolkata Knight Riders versus the runners Sunrisers Hyderabad in the city of joy, Kolkata, with your very own octopus. Until we come back and entertain you for that, thanks a lot and bye bye.